நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். காசையெல்லாம் திருடுனது யாருன்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவை பிடிச்சி அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா அப்படின்னு தாங்க சொல்லணும். சீனு வந்து அந்த இடத்துல ஒரு சபதம் ஒன்று எடுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க பத்மா பார்வதி 2 பேருமே வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. காசு வந்து போயிடுச்சே, இப்போ வந்து குத்தகைக்கு உண்டான காசை வந்து மாமா வந்து கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏய், நீ எதுக்கு அழுகிற, நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு, இந்த பழியை அப்படியே நம்ம வீட்டில் உள்ள வேற ஆள் மேலே வந்து மாற்றி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் மேலே மாற்றி போட, எப்படி மாற்றி போட, எனக்கு ஒன்றுமே புரியலையா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் இருக்கல, நான் இருக்கும்போது நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? பேசாமல் இந்த வீட்டில் ஒரு இளிச்சம் வாயா இருக்கான் கதிர், அவன் மேலே வந்து எல்லா பழியையும் தூக்கி போட்டுருவோம். அண்ணன் வந்து ஆல்ரெடி அவன் மேலே கோவத்தில் தான் இருக்காங்க. இப்போ போய் நம்ம தூக்கி போட்டோம்னா அவனை கண்டிப்பாக நம்புவாங்க. அவனை அடித்து வெளியில் அனுப்புகிற மாதிரி ஆச்சு, நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி வந்து சொல்கிறாங்க, ஐடியா என்னமோ சூப்பராக இருக்குது, ஆனால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த சாவி இருக்குல்ல, சாவி கொத்தை கொண்டு போய் அவனோட பையில் எப்படியாவது வந்து தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு வந்துடுவோம். காசை காணுன்னு கேட்பாங்கள்ல, அப்போ அவன் மேலே வந்து பழிய சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதை நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோடனே பத்மா வந்து யாருமே இல்லாத இடத்துல வந்து மெதுவாக வந்து தனத்தோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. அதை வந்து மாயா வந்து வாட்ச் பண்ணிடுறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் வந்து தனத்தோட ரூமுக்குள்ளே வந்து அத்தை இப்போ போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சரி இருக்கட்டும், என்னன்னாலும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாகவே இருக்காங்க. இவங்க போய் யாருக்குமே தெரியாமல் சாவியை வைக்கிறேன்னு நினச்சிட்டு போய் அந்த இடத்துல கதிரோட பேக்குள்ளே வந்து சாவியை வச்சுட்டு அப்படியே மெதுவாக போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இவர் வராரு, ரகுராம் வராரு. வந்தவனையுமே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் காசு தேவைப்படுது பார்வதி, அந்த காசை எடுத்துகிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்வதி வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, அமைதியாகவே இருக்காங்க. பார்வதி வாங்கிட்டு தான் சொன்னேன், காது கேட்கலையா, போய் வந்து காசை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா மன்னிச்சிருங்க மாமா, காசையும் சாவியையும் யாரோ திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, சாவி ஓட்ட தானே இருந்துச்சு, அதை எப்படி திருடுவா, அது நம்ம வீட்டுக்குள்ளே யாருமே திருடுறதுக்கு ஆளே கிடையாது, அப்படி இருக்கும்போது சாவி யார் திருடுவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அண்ணே, வேறு யாருன்னு திருடிருப்பா, நம்ம வீட்டிலே ஒருத்தன் இருக்கானே, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், நம்ம அந்த குடும்பம் வந்து இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணமே அவன் தான், அவன் திருட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து கை காட்டுறாங்க. கதிருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. ஏன்னா நம்மளை திடீர்னு திருடன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே புரியாத மாதிரி அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் தான் திருநான்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்கிற பத்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அக்கா அண்ணே, இந்த சாவி எங்கே இருக்குன்னு போய் தேடி பார்த்தா தெரிஞ்சு போயிடும், அவன் தான் திருநான்னு சொல்லலை, அவன் திருடி இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்கிறாங்க. அந்த சாவியை வந்து கண்டிப்பாக அவன் தான் திருடியிருப்பான், அவனோட பேக்கில் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் சொல்லிடுறாங்க. இவங்க தானே வச்சாங்க, வச்ச இடத்துல போய்ட்டு மறுபடியும் சாவி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பாத்தியானே, நான் சந்தேகப்பட்டது கரெக்டாக போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இந்த பார்த்தியா காசை வந்து திருடியிருக்கான், சாவி அவன் பேக்கில் எடுத்து வச்சுருக்கான் பாருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாரு. மாயா வந்து இவங்க வந்து அந்த ரூமுக்குள்ளே போனதை வந்து பார்க்காங்கல்ல, அதனால அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் வந்து கதிர் மேலே நீங்கள் வந்து வெட்டியாக பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, காசு எங்கே போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து கதிரை வந்து தப்பு சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நான் பார்த்தேன், கதிருக்கு எதுவும் ஒன்றுனா இவ தானே ஃபஸ்ட்டு வருவா, சீனுக்கு எது ஆனால் கூட கண்டுக்காமல் இருந்துக்கிடுவா, ஆனால் கதிருக்கு எதுன்னா இவ தான் ஃபஸ்ட்டு வருவா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா தான், மாயாவும் அவனும் சேர்ந்து தானே திருடிட்டுப்பாங்க, ஏன் இவ கூட மாசமாக இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த மாசமாக இருக்கிறது காரணமாக இருக்கிறது கூட எனக்கு என்னமோ அந்த கதிராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சுனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொடனே மாயாவுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துடுது. என்ன சொன்னீங்க, நான் கர்ப்பமாக இருக்கிறது காரணம் வந்து கதிரா, இதுக்கு மேலே வந்து உங்களை சும்மா வச்சுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் கன்னத்தில் பலார்னு வச்சுடுறாங்க. எல்லோரும் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இவங்க வந்து அடி வாங்கிட்டு, அதானே என் மகனை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை அடிப்பையில் அடி எல்லாம் பண்ணு, என் மகன் வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து அமைதியாகவே இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு அங்கிட்டிருந்து வந்து இவங்க வேமா வராங்க, யாரும் நம்ம சீனு வந்து வேமா வராங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, சொல்லுமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய், எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தான்டா, வீட்டில் இருக்கிற காசை வந்து காணும், பார்த்தா சாவி வந்து கதிரோட பையில் இருக்குது, அதை போய் அவனை சொன்னதுக்கு உன் பொண்டாட்டி முந்திக்கிட்டு வராடா அவனை காப்பாற்றுறதுக்கு. எனக்கு என்னமோ வந்து கதிருக்கும் உன் பொண்டாட்டிக்கும்
ஏதோ தொடர்பு இருக்குடா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து என்னைய போய் அடிச்சிட்டாடா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்னது உன்னைய அடித்தாளா, அவளை நீ சும்மாவா விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன்னு சீனு வந்து வராங்க. ஏய் மாயா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மாயா வந்து உள்ளேருந்து வராங்க. என்ன சீனு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அம்மாவே அடிச்சிருப்ப, அம்மாவை அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏய் சீனு எதுனாலும் வந்து தெரியாமல் அவசரப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காத, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டுட்டு நீ அதுக்கடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நான் ஃபஸ்ட்டே வந்து அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டு தான் வந்தேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த கதிரும் நீயும் தான் காரணம். கதிர் கொண்டுனா நீ முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்க. இது வந்து சுத்தமாக வந்து எங்கள் யாருக்குமே பிடிக்கலை. ஃபஸ்ட்டு வந்து உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறேன், அதுக்கு தேவையான அந்த 40 லட்சத்தை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனு வந்து அதிரடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.